இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தூய பவுல் சொல்லுவார், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், யூதர்கள் அரும் அடையாளத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறையுண்ட கிறிஸ்துவை தேடுகிறோம்னு சொல்லுவார். யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடிதான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம், ஆன்மீக பயணம் போயிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு அடையாளம் நிகழ்ந்தால்தான் அவர்கள் நம்புவார்கள். அந்த மனநிலையை கொண்டவர்கள் யூதர்கள். நம்ம நட்சத்திரத்தில் பார்க்கலாம், நம்ம ஏதாவது ஒரு அடையாளம் செஞ்சு காட்டுங்க என்று சொல்லுவார்கள். நீ செஞ்சு காட்டுனா நம்புறேன், இல்லை நம்ப மாட்டேன். ஒரு முறை தோமா நிகழும் ஞாபகத்து வருது பாருங்க. அவர் சொல்லுவார் இல்லையா, எல்லா சீடர்களும் சொல்லுவாங்க வீட்டை இயேசுவை நாங்கள் பார்த்தோம் வந்தாருன்னு சொல்லுவோம். ஆனால் தோமா நம்ப மாட்டார் பாருங்க. நான் அவருடைய காயத்தில் என் கையை வச்சு தொட்டு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன். மரியா வந்து சொல்லுவாங்க, கல்றை காலியா இருந்துச்சு, நான் ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க, கல்றைக்கு ஓடுவாங்க. நான் போய் பார்க்கணும். எப்படி போய் பார்க்கணும்? பார்த்தா நம்ம அந்த மனநிலை கொண்ட யூதர்கள். இன்றைக்கு வாசகங்கள் இந்த ஒரு மைய கருத்தை ஆழமா சொல்லுது. எந்த கருத்துன்னு சொன்னா, ஏசப்படி வார்த்தை தான், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன். என்னை பார்த்து நீங்க விசுவசிக்கிறதை விட என்னை பார்க்காம எவன் என்னை நம்புகிறானோ அங்கே ஆண்டவருடைய அருள் வளம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க, ஆலய அர்ப்பண விழா அந்த நிகழ்வில் எசப்பட பண்றார், எருசலேம் கோவிலே கலந்து கொள்கிறார். அப்போ பெரிய உத்தம சிலர்கள் அங்கே வராங்க. அங்கே இயேசுவே நீங்க தான் மெசியானா சொல்லுங்க என்கிட்ட. ஐயோ, நான் என்ன கூட சொல்லணும், இதுதான் எப்படி சொல்லுகிறேன் உங்ககிட்ட. நான் தான் வரவிருப்பவர், எம்மா சொல்லு, எவ்வளோ அற்புதங்கள் அருங்குறிகளாம் செய்கிறேன், நீ நம்ப மாட்ற. உன் மேல குறைய வச்சு நீ என்ன பண்ற, இப்ப என்ன குற்றவாளி ஆக்குற. மெசியானா நீங்க சொல்லிடுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, நான் சொல்லிதான் இருக்கிறேன், நீ நம்ப மாட்டேங்கிற, நம்ப மறுக்கிறாய் நீ. இதற்கு எதிரான விஷயம் அந்தியோக்கியாவில் நடக்கிறது. அந்தியோக்கியாவில் வாழ்ந்த மக்கள், அங்க எல்லா மக்களும் கலந்துருக்கிறாங்க, புறவின மக்கள் யூதர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. அங்கு வாழ்ந்த இயேசுவுக்காக மனம் மாறிய சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என புது அடையாளம் பெறுகிறார்கள். அவங்க இயேசுவை பார்த்து கிடையாது இல்லையா, இயேசு பார்த்து கிடையாது, அவங்க எந்த அரும் அடையாளத்தையும் பார்த்து கிடையாது. ஆனால் அவர்கள் சீடர்களுடைய கற்பித்தலின் பொருட்டு, நற்செய்தியை கேட்டதன் விளைவாக அவங்க பண்றாங்க, கிறிஸ்தவர்களாக அவருடைய சீடராக மாறுகிறார்கள். சொல்களே, நீ பார்த்த யூதர்கள் என்ன பண்ண, இயேசப்பா வாழும்பொழுது அனைத்தையும் நீ பார்த்த, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கின, நீ கண்டும் விசுவசிக்கவில்லை. ஆனால் அந்தியோக்கியா மக்கள் இயேசப்பாவை பார்க்கல, அவரை பற்றிய செய்தியை, நற்செய்தியை கேள்விப்பட்டாங்க, கேட்டாங்க. அந்த கேட்டல் அவர்களை கிறிஸ்தவர்களாக மனமாற்றியது. ஆனால் இங்க அந்த பார்த்தும் நம்பல. நாம் எப்படிப்பட்டவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். சில பேர் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க, எனக்கு என்ன பெருசா கடவுள் செஞ்சுட்டாரு, என்ன பெருசா செஞ்சுட்டாரு, எனக்கு நான் கஷ்டப்படுறேன் வரேன் போகிறேன், என்ன ஒரு புண்ணியம் இல்லை, கடவுள் இருந்து என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, இன்னைக்கும் பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் கடவுள் என்ன பண்ணணும், ஒரு ஏதாச்சும் அற்புதம் செஞ்சு காட்டணும், அப்போதான் விசுவசிப்பாங்க. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்களே, கடவுள் தினமும் நமக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. தினமும் அற்புதம் செஞ்சுதான் நம்ம உணர்ந்து பார்க்கறது கிடையாது.
நம்ம உயிர் வாழ்றது அற்புதம் தாங்க. நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய அற்புதம். இன்னைக்கு நாளைக்கு உயிரா கிடையாது. எத்தனை பேர் மரணிச்சிருப்பாங்க. இந்த நாளை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்குமே இருந்திருக்காது. நமக்கு இருக்குது. கடவுளுடைய மாபெரும் கிருபை, அற்புதம் அது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகத்தை வந்து சொல்லி நிறைவு செய்கிறேன். நாங்கள் அச்சரப்பாக்கத்தில் வேதியராக படிக்கின்ற பொழுது, அச்சரப்பாக்கத்திற்கு ஒரு மழைமலை திருத்தலத்திற்கு ஒரு ஒரு பயிற்சிக்காக போயிருந்தோம். அங்கே சில குருமார்கள் நம்ம எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்போது ஒரு ஃபார் செபஸ்டியான்னு சொல்லிட்டு, அவர் மரியாலஜி டாக்டர், அவர் மேரியியல் படித்த வல்லுநர். அவர் இந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து சொன்னார். மாணவர்களே, நாங்கள் வந்து அவர் பிரதராக இருக்கும்போது ஒரு கேட்டிசம் கிளாஸ் எடுத்துருந்தாராம் ஃபாதர். அப்போ ஃபாதர்னு சொன்னாராம், இந்த மறைக்கலை குழந்தைகிட்ட, குழந்தைகளே, கடவுள் எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பார் இல்லையா உங்களுக்கு, ஏதாவது ஒரு நன்மையை சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு ஃபாதர் சொல்லியிருக்கார். ஏதாவது நன்மை செஞ்சுருப்பார் இல்லையா, அதான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. நல்ல பெற்றோரை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல படிப்பு கொடுத்ததுக்காக நன்றி, நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தை சொன்னாலாம், கடவுளே எனக்கு மூக்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாலாம். இதை சொன்ன உடனே அங்கே இருக்கின்ற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கோல்டு சிரிச்சுக்குதுங்க, ஃபாதர் உட்பட. அந்த சிரிப்பு சத்தம்லாம் ஓய்ந்த பிறகு ஃபாதர் வந்து அந்த பொண்ணு கேட்டிருக்காரு, ஏம்மா எல்லாம் ஒரு நாளெலாம் சொல்கிறாங்க, அது என்ன நீ மூக்கை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்ன, அது என்ன என்று அந்த ஃபாதர் வந்து பொண்ணு கேட்டாராம். ஆமாம் ஃபாதர், இந்த மூக்கு தான் நமக்கு மூச்சு காற்று கொடுக்குது. மூச்சு காற்றெல்லாம் மனுஷன் செத்து போயிடுவான்ல. அப்போ கடவுள் தான் மூக்கை கொடுக்கலன்னா நமக்கு எப்படி மூச்சு காற்று உள்ளே போகும், நம்ம செத்து போயிடுவோம்ல. பாருங்க, அப்போ அந்த மூச்சு காற்று இல்லையா, அந்த மூக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது யாரு? சாமி தான். அதான் ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். என்ன அந்த குழந்தை சொன்னாலாம், சிறு குழந்தை தான். அந்த குழந்தைய பாருங்க, இந்த மூச்சு காற்று கூட எனக்கு கொடுக்கறது கடவுள் தான். இந்த மூச்சு காற்று கூட எனக்கு கடவுள் கொடுத்து என்னை உயிராக வச்சிருக்கிறது யார்? கடவுள் தான். அந்த பிஞ்சினுடைய விசுவாசத்தை பார்க்கணும். இதாங்க அற்புதம். ஒவ்வொரு முறை நான் மூச்சு காற்றை உள்ள எடுக்கிறோமே, கடவுளுடைய பிச்சை தான். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அந்த குழந்தையோட விசுவாசத்தை பாருங்க. அப்போ அற்புதத்தை நம்ம தேடி ஓடி அலைய தேவை கிடையாது. கடவுள் அன்றாடம் அற்புதம் செஞ்சுக்கிட்டு நம்ம உணர மாட்டோம். நம்ம அதை கடவுள் அன்றாடம் அற்புதம் செய்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நினைக்கிறோம், பெருசாக செஞ்சு காட்டணும், மேஜிக் பண்ணி மித்த காட்டணும் கடவுள், அப்போதான் நம்புவேன். சகோதரர்களே, நாம் கண்டு விசுவசிப்பவர்களா, ஆண்டவரை உள்ளார உணர்ந்து விசுவசிப்பவர்களா சிந்திப்போம். கண்டு விசுவசிக்கும் மக்களாக இல்லாமல், ஆண்டவரை அந்தியோக்கிய மக்கள் போல உள்ளார உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் மக்களாக வாழ முயற்சிப்போம். அதற்காக ஜெபிப்போம். சந்திப்போம்.